வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் இருந்து சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. தொடங்கி வைத்து வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நடைபயணத்தின் போது தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தொடர திமுகவின் திட்டங்களை எடுத்து சொல்வேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. இந்தூரில் தண்ணீர் இல்லை, விஷம் விநியோகிக்கப்படுகிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். கல்வியில் மட்டுமல்ல மருத்துவத்துறையிலும் சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம். அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றச்சாட்டு. வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியிலிருந்து மதுரை வரை சமத்துவ நடைபயணம் மேற்கொள்கிறார். திருச்சியிலிருந்து தொடங்கும் இந்த நடைபயணமானது ஜனவரி 12ஆம் தேதி மதுரையில் நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் திருச்சி தென்னூர் மைதானத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நடைபயணத்தை தொடக்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, விசிக தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ, எம்பி கமலஹாசன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தி திருச்சியில் இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடங்கிய சமத்துவ நடைபயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திராவிட இயக்கத்தில் கலைஞரிடம் பாடம் கற்றவர் வைகோ எனவும் அவரது மன உறுதியை பார்க்கும்போது 82 வயதா இல்லை 28 வயதா என்று சந்தேகம் எழுகிறது எனவும் கூறினார். மகாத்மா காந்தி, மாவோ ஆகியோரின் நடைபயணத்தில் புதிய புரட்சிக்கு வித்திட்டு வரலாற்றில் தடம் பதித்துள்ளதாக கூறிய அவர், அதுபோல் வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை என தெரிவித்தார். மேலும் வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணம்தான் இந்த ஆண்டில் எனது முதல் நிகழ்ச்சி என கூறினார். அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுழையுதுன்னு நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம், படிக்கிறோம். இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும். நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும். அதுக்கு எல்லா மாநில அரசுகளும் தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கணும். இந்த சமத்துவ நடைபயண தொடக்க விழாதான் என்னுடைய முதல் நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவதை எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டு, இப்போ அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் சமய விழா நடந்துச்சு. அந்த சமயத்தில் நாட்டில பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த நிலைமை இருந்துச்சா? ஊரே ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழகத்தில் மத பூசல்கள் இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழகத்தில் மத பூசல்களுக்கு இடமில்லை என்பதை நிலைநாட்ட மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த நானும் எனது தம்பிகளும் இந்த நடைபயணத்தை தொடங்கியுள்ளோம் என கூறினார். இந்த பயணத்தில் மக்களை சந்திக்கும் போதெல்லாம் இந்த பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பேன் எனவும், வரும் தேர்தலில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்யுங்கள் என திமுகவின் திட்டங்களை எடுத்து சொல்வேன் எனவும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் செந்தமிழ் நாடுதான் என்ற பெருமையை, கீர்த்தியை நிலைநாட்டி இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மீண்டும் அந்த கொச்சம் உங்களுக்கே தமிழக மக்களால் வழங்கப்படும். உங்கள் குரலுக்கு பின்னாலே கோடானு கோடி மக்களினுடைய குரல் எழும். உங்கள் கரங்களுக்கு பின்னாலே கோடானு கோடி கரங்கள் உயர்ந்து நிற்கும். உங்கள் வெற்றிக்காக பாடுபடும் குரல் கொடுக்கும். வெல்க திராவிடம், வெல்க
தமிழ்நாடு என கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை இந்த இடத்திலே வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் அவருக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். இந்தூரில் தண்ணீர் இல்லை, விஷம் விநியோகிக்கப்படுகிறது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இங்கு உள்ள பாகிரத்புரா பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் கடந்த 24ஆம் தேதி முதல் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கழிவுநீர் கலந்த மாசுபட்ட குடிநீரை குடித்ததுதான் இதற்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் முதற்கட்டமாக 7 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த மேலும் 4 பேர் உயிரிழந்து உள்ளனர். இந்நிலையில் இந்தூர் சம்பவம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நிர்வாகம் கும்பகர்ணன் போன்று தூங்கிக் கொண்டிருக்கையில் இந்தூரில் தண்ணீர் இல்லை, விஷம் விநியோகிக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். வீடுதோறும் துயரம் பரவி உள்ளது, ஏழைகள் நிர்கதியாய் உள்ளனர் என கூறியுள்ள அவர், இதற்கெல்லாம் மேலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தேவைப்பட்டது. ஆனால் பாஜக தலைவர்கள் ஆணவமாக பதில் கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கல்வியில் மட்டுமல்ல, மருத்துவத் துறையிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் 34வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ஏசிஎஸ் கன்வென்ஷன் சென்டர், ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் AC சண்முகம், டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக தலைவர் ACS அருண்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை என்று சொன்னாலே ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தமான இடம். சென்னை என்று சொன்னாலே அது பழமையான கலாச்சாரத்தை போற்றுகின்ற நேரத்தில் மகத்தான. இதனையடுத்து பட்டமளிப்பு விழாவில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், 100 ஆண்டுகள் ஆனாலும் துணை குடியரசுத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கும் என கூறினார். மேலும் கல்வியில் மட்டுமல்ல, மருத்துவத் துறையிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என பெருமிதம் தெரிவித்தார். இன்றைக்கு இந்தியாவில் உயர்கல்வியில் சேர்பவருடைய எண்ணிக்கை 24.8 என்பது இந்திய அளவிலான தேசிய சராசரி. ஆனால் தமிழ்நாடு ஒரு மகத்தான சாதனையை இதிலும் படைத்து இந்திய அளவில். தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் MP ஜோதிமணி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் என்று நினைக்காது. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அது நடப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது என கூறியுள்ள அவர், கொள்கை நிலைப்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போகச் செய்ய நடக்கும் முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸில் எந்தவித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. சித்தாந்த ரீதியான அரசியலை காத்திரமாக முன்னெடுக்காமல், மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல், வெறும் கூட்டல் கழித்தல்களை மட்டுமே செய்து கொண்டு ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தலைவர் ராகுல் காந்தியின் தன்னலமற்ற கொள்கை பிடிப்பு மிகுந்த அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது எனவும், அவரது கடின உழைப்பிற்கும் ஒப்பற்ற தியாகத்திற்கும் நாம் துரோகம் செய்ய முடியாது எனவும் ஜோதிமணி பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் ஜோதிமணியின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பதிலளித்த செல்வ பெருந்தகை, ஜோதிமணியின் மாவட்டத்தில் அந்த உட்கட்சி பிரச்சனை இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் உட்கட்சி பிரச்சனையில் தவறு நடந்திருக்கிறது. அதற்கு எனது மனசாட்சிக்கு உட்பட்டு தீர்வு கண்டு இருக்கிறேன் என கூறியுள்ளார். மேலும் ஜோதிமணி இப்படி பதிவிட்டிருப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது என கூறிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, ஜோதிமணியின் கருத்துகள் மிகவும் ஆச்சரியமாக உள்ளது என தெரிவித்துள்ளார்.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் புதுவையைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினரால் அவ்வப்போது கைது செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது. மேலும் மீனவர்களின் படகுகளை சேதப்படுத்துவது, வலைகளை அறுப்பது உள்ளிட்ட செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காசா குடிமேடு கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 11 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இதனிடையே இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் காரைநகர் கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்களையும் கைது செய்தனர். மேலும் விசை படகுகளையும் பறிமுதல் செய்து மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றனர். மீனவர்கள் கைதான சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதால் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ, அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பான போட்டோ ஜியோ சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. 2 சங்கங்களும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளன. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் போட்டோ ஜியோ நிர்வாகிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது 23 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை ஜனவரி 3ஆம் தேதி தீர்க்கப்படும் என அமைச்சர்கள் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நல்ல அறிவிப்பை ஜனவரி 3ஆம் தேதி வெளியிட உள்ளதாக போட்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. மேலும் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதை அடுத்து கோரிக்கை ஏற்கப்பட்டதாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தனர். எல்லோரும் முனைப்போடு, சங்கங்கள் நடத்தியவர்களும் முனைப்போடு செயல்பட்டார்கள். அதை ஒட்டி ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்த நாங்களாம் பல்வேறு காலகட்டங்களில் சட்டமன்றத்தில் கூட வலியுறுத்தியிருக்கிறோம். நாங்களே சட்டமன்றத்தில் வலியுறுத்திய காரணத்தினால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்தாலும், பல்வேறு தேவைகள் இருந்தாலும், பல்வேறு உரிமைகள் இருந்தாலும் அவையெல்லாம் பெற வேண்டும் என்று அடிப்படையில் சங்கங்கள் எடுத்து, சங்க உறுப்பினர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பல்வேறு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறவர்கள் தான் இங்கே. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 3 நாட்களில் 2,47,288 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து உள்ளனர். பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பு சீசனையொட்டி கடந்த மாதம் 27ஆம் தேதி மண்டல பூஜை நிறைவடைந்தது. தொடர்ந்து மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 30ஆம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்டது. ஏற்கனவே வரும் 19ஆம் தேதி வரையிலான ஆன்லைன் முன்பதிவு நிறைவடைந்த நிலையில் ஆன்லைன் முன்பதிவு செய்யாத பக்தர்கள் உடனடி தரிசன முன்பதிவு அடிப்படையில் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி சபரிமலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு கடந்த 3 நாட்களில் மட்டும் 2,47,288 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து உள்ளனர். இதனிடையே வரும் ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜைகள் விமர்சையாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிரடியாக உயர்ந்து விற்பனையாகிறது. தொடர்ந்து 4 நாட்கள் குறைந்து காணப்பட்ட தங்கம் விலை இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 140 ரூபாய் உயர்ந்து 12,580 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 1,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் உயர்ந்துள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. சுவிட்சர்லாந்து நாட்டின் கிரான்ஸ் மொந்தனா பகுதியில் உள்ள பார் ஒன்றில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பலர் கூடியிருந்தனர். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக அதிகாலை 1:30 மணியளவில் பாரில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் கரும்புகை சூழ்ந்ததால் பாரில் கூடியிருந்த பலர் உள்ளே சிக்கிக் கொண்டனர். இதனிடையே இந்த தீ விபத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சுவிட்சர்லாந்து நாட்டில் 5 நாட்கள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்சியில் இருந்து சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. தொடங்கி வைத்து வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நடைபயணத்தின் போது தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தொடர திமுகவின் திட்டங்களை எடுத்து சொல்வேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. இந்தூரில் தண்ணீர் இல்லை, விஷம் விநியோகிக்கப்படுகிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். கல்வியில் மட்டுமல்ல மருத்துவத்துறையிலும் சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம். அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.